நெறைய பேரு என்ட்ட ஆன்லைன் கிளாஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. ஆனா என்னால எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியல. அப்படிப்பட்டவங்களுக்காக யுடமி அப்படின்ற ஆப்ல நான் என்னோட ஸ்போக்கன் ஹிந்தி பேக்கேஜ் போட்டிருக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். நீங்க வேணுன்றவங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்ப பயன்படுத்திக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான இப்போ குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஐ ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? இப்போ அத எப்படி நம்ம வீட்ல இருந்தே ஒரு பயிற்சி மூலமா அந்த ஐ ப்ராப்ளங்கள கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி கண்ணுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, எக்சர்சைஸ் நம்ம பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய கண்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, கண்ணுக்கும் ஒரு சில பயிற்சிகள் இருக்கு. நம்ம டாக்டர்ட்ட போனோம்னா, சில டாக்டர்ஸ் இந்த பயிற்சியெல்லாம் நீங்க மேற்கொள்ளுங்க. அப்பனா உங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. நம்மளே நம்மளுடைய கண்கள பாதுகாத்துக் கொள்ற மாதிரியான எக்சர்சைஸ் தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. ஒரு 8 வகையான எக்சர்சைஸ். அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத வழிமுறையா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட 2 கண்கள் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கங்க. 2 கண்ணையும் ஒரே மாதிரி இடது பக்கமா நகர்த்துங்க. அப்படி ஒரு 10 முறை. கண்ணு சிமிட்டாம அப்படியே கண்கள வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமா நகட்டுங்க. கொஞ்சம் அப்படியே சிமிட்டுங்க. அடுத்ததா திருப்பி இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமா இப்படி நகட்டி 10 முறை இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க. 2வது பயிற்சி என்ன அப்படின்னா, உங்க கண்ண வச்சு உங்க மேல் நெற்றிய பாருங்க. மேல் நெற்றினா ஐப்ரோ பார்க்க முயற்சி பண்ணுங்க. 10 முறை அப்படி நீங்க ஐப்ரோ பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஒரு 10 முறை நீங்க சிமிட்டுங்க. திருப்பி அதே மாதிரி கீழ் பக்கமா பாருங்க. உங்க கன்னத்த பாருங்க. அப்படி கண் வெளி நடுவுலயே இருக்கட்டும். அப்படியே நீங்க கீழ பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி ஒரு 10 முறை நீங்க பண்ணீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சியா அமையும். அடுத்தது எப்படின்னா, 2 கண்ணையுமே இடமிருந்து வலமா அப்படி மெதுவா சுழற்சி பண்ணணும். உங்களோட கண் கருவிழிய உங்க கண்ணை சுற்றி சுழற்சி பண்ற மாதிரி. கண்ண சுற்றிலும் நீங்களே பார்க்குற மாதிரி. ஃபர்ஸ்ட்டு இடதுபுறமா கண்ண அப்படியே சுழற்றி எல்லா இடங்கள்லயும் சுழற்றி வரணும். அடுத்தது அதே மாதிரி வலதுபுறமா. உங்க கண் கருவிழிகள் உங்க கண்கள சுற்றி அப்படி வலதுபுறமா 2 கண்ணையும் அப்படி ரொட்டேட் பண்ணணும் நீங்க. இப்படி ஒரு 10 முறை செஞ்சீங்க அப்படின்னா, அந்த கண்ல இருக்க கெட்ட நீர் எல்லாமே வெளிய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்க கண் இன்னுமே கிளீனா தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னா, உங்க 2 கண்ணையும் வச்சு இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா பார்க்கணும். கிராஸா பார்க்கணும். இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா கிராஸா ஒரு 10 டைம்ஸ் பாருங்க. அப்படி பார்த்துட்டு, அப்புறம் அந்த கண்ண சிமிட்டிக்கங்க. அடுத்தது வலது புறத்திலிருந்து இடது புறமா பாருங்க. 10 முறை நீங்க இத செய்யும் பொழுது, உங்க கண்களுக்கு இதெல்லாம் ஒரு பயிற்சியா அமையுது. கண்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்ததா என்ன பயிற்சி அப்படின்னா, உங்க மூக்கு நுனி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மூக்கு நுனியில உங்க ஆள்காட்டி விரல வச்சுக்கங்க. அந்த ஆள்காட்டி விரல் நுனிய உங்க 2 கண்களாலயும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மூக்கின் நுனியில உங்க ஆள்காட்டி விரல் வச்சுக்கணும். உங்களுடைய 2 கண்களும் அந்த விரலை பார்க்க வேண்டும். 5 முறை. 5 முறை அப்படி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆள்காட்டி விரல உங்களோட இமை நடுவுல, அதாவது மூக்கோட மைய பகுதி, நம்முடைய 2 கண்களுக்கு நடுவுல ஒரு சின்னதா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்துக்கு மேல வச்சுட்டு ஆள்காட்டி விரல பாருங்க. அப்படி வச்சு ஒரு 10 முறை நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் கண்ணுக்கு ஒரு சிறந்த பயிற்சியா அமையும். இத நீங்க தினமும் கடைபிடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க கண்ல நீங்களே மாற்றத்தை பார்க்க முடியும். அடுத்தது என்ன பயிற்சி அப்படின்னா, இப்ப இத்தன இதையும் நீங்க செஞ்சதுக்கு அப்புறம், உங்க கண்ண ஒரு 5 செகண்ட் அதாவது 5 வினாடிகள் கண்ண நல்லா இறுக்கமா உங்களால எவ்வளவு இறுக்கமா மூடிக்கொள்ள முடியுமோ, அவ்வளவு இறுக்கமா மூடிக்கொள்ளுங்க. 5 செகண்ட் மட்டும். அப்புறம் மெதுவா திறந்து, நீங்க எவ்வளோ இறுக்கலாம் மூடுனீங்களோ, அதற்கு ஆப்போசிட்டா அப்படியே திறந்து காட்டுங்க. நல்லா உங்களுடைய க கண் கருவிழி நடு மையத்துல இருக்கணும். உங்களுடைய கண்கள் நல்லா அகலமா திறந்திருக்கணும். இப்படி 5 செகண்டா 10 டைம்ஸ். அடுத்து என்ன பயிற்சி அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 வினாடிகளுக்கு உங்க பக்கத்துல இருக்க ஒரு பொருள நீங்க கூர்மையா பாருங்க. கண் சிமிட்டாம பாருங்க. ஒரு 10 வினாடி மட்டும். அடுத்து ஒரு 10 வினாடிகளுக்கு தூரமா இருக்கிற பொருள பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா,
நீங்க உங்க டோர் கிட்ட போய் நின்னுட்டு உங்க டோரோட கைப்பிடிய முதல்ல பாருங்க. அடுத்தது டோருக்கு வெளியில இருக்க ஒரு ட்ரீயவோ, இல்ல ஏதாச்சும் ஒரு பொருளையோ நீங்க அப்படி பார்த்து பழகுங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இதுவும் நீங்க 10 முறை செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். கே பார்த்தோம்னா எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ்லயே பாதி லேப்டாப் பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபோன் மூலமா பார்க்க வேண்டியது இருக்கு. டிவி பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பிள்ளைங்க வெளிய போய் விளையாடுறதுக்கான சூழ்நிலை இல்ல இல்லையா? அதனால இந்த மாதிரி பயிற்சிகள நீங்க ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கண் பாதுகாப்பா இருக்கும். பயிற்சிகள முறையா மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும். அதையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ.